ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜுக்கு வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. பொண்ணு வீட்டார் அமெரிக்காவில் இருந்து மனோஜ் வீட்டுக்கு வந்து நிச்சயம் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் மனோஜ் மோந்திரத்தை எங்கே வச்சேன்னு தெரியலன்ட்டு எல்லாருமே தேடுறாங்க. அப்போ முத்து வந்து, எங்கடா வச்ச, நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா, காலையிலேருந்து நீ எங்கெங்கெல்லாம் போனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அதுக்கு மனோஜ் வந்து, நான் ரவி ரூமில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் அம்மா ரூமுக்கு போனேன், அப்புறம் இங்கே வந்தேன், அங்கே வந்தேன்றாரு. காலையிலேருந்து நீ என்ன பண்ண உன் ரூமில், அதை நான் ஞாபகப்படுத்தி பாருடா அப்படின்றாரு முத்து. உடனே, இல்லைடா மோந்திரத்தை எடுத்தேன், அப்படியே நான் அதை வச்சுக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய மோந்திரத்தை பாக்கெட்லேருந்து எடுத்தேன் அப்படின்றாரு பாரு. அப்போனா முதல்ல பாக்கெட்டில் பாடுறா அப்படின்றாரு முத்து. கையை வச்சு பார்த்தா பாக்கெட்டுக்குள்ளவே வச்சுக்கின்னு வீடு ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க அங்கே. அப்புறமா மனோஜ், ஆமாண்டா பாக்கெட்டில் இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு ஆளுங்க வந்துடுறாங்க. பொண்ணு வீட்டு ஆளுங்க வந்ததும் பொண்ணோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடும்பத்தில் நாங்கள் சம்மந்தம் பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பெரிய குடும்பமாக இருக்கீங்க, இப்படி தான் இருக்கணும், இப்போ வந்து பாருங்கள் யாருமே ஒன்றாவே இருக்கிறது இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கிறது இல்லை, நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, அதை பார்க்க எங்களுக்கு சந்தோஷம், எங்கள் பொண்ணை இந்த குடும்பத்தில் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்றாங்க. ஆனால் இந்த குடும்பம்லாம் இவ்வளோ ஒற்றுமையாக சிதைந்து போகாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம்லாம் அந்த வீட்டோட மாமியார் தான் அப்படின்றாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு மருமகளுங்களை பாசமாக பார்த்துக்கிறீங்கம்மா, அதனால தான் ஒற்றுமையாக இருக்கீங்க கூட்டு குடும்பமான்னு சொல்கிறாங்க. உடனே, ஆமாம் எங்கள் மருமகளுங்களை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்றாங்க விஜயா. உடனே முத்து பேசிக்கிறாரு, என்னடா அம்மா இப்படி இஷ்டத்துக்கு வச்சு விடுது அப்படின்றாரு. ஏன்னா வந்து பெருமைக்கு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அத்தை வந்து எங்களை ரொம்ப பொண்ணு மாதிரி பாசமாக பார்த்துப்பாங்க, அதுவும் மீனாக்கானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, 24 மணி நேரம் மீனாக்காவையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குத்துல ஒரு பதிலை சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் அருணியும் உட்கார வச்சு நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வச்சதும் உடனே எல்லாம் நலங்கு வச்சு பூ போட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து நடுவில் முத்துக்கு கால் வருது. அட்வொகேட் அம்மா கால் பண்ணுறாங்க. முத்தும் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் போயிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் சிக்னல் கட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து பேச முடியல, அதனால் வந்துடுறாரு. எல்லாருமே நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வச்சதும் முடிஞ்சிருது. நலங்கெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நாங்கள் வரோம், நாளைக்கு வரோம், ஏன்னா நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்ததுனால அங்கேயும் இங்கேயும் டைம் சேஞ்சுன்றதுனால எனக்கு நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு ஆளுங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போது மனோஜ் வந்து, அருணி நீயும் நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம ஃபோனில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு, பாய் மனோஜி, வரேன் மனோஜி அப்படின்னு சொல்லிட்டு அருணி பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் போயிட்டுதான் நாளைக்கு அவங்க விருந்துக்கு வரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயா அம்மா வந்து லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதிக்கிட்டு இருக்கும்போது, என்னம்மா லிஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க எல்லாருமே. இல்லைடா கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடலாம் நான் லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் உடனே ஸ்ருதியை கேட்குறாங்க. ஸ்ருதி, நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கேன், கல்யாணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலான்னு, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நல்ல ட்ரெஸ்ஸாக நான் வாங்கி கொடுக்குறேம்மா கல்யாணத்துக்குன்றாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாரு, அம்மா மீனா அண்ணி வீட்லேயும் சீதா சத்யா அவங்க அம்மானு இருக்கிறாங்கம்மா, அவங்களுக்கும் வாங்கணுன்றாரு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வாங்க முடியாது, அவங்களுக்கு ஏன் வாங்கணும், அவங்க என்ன பெரிய ராயல் ஃபேமிலியா அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா நாங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் அடுத்து உங்களுக்கு செய்து தான் பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாவுடைய அம்மா வீட்டுக்கெல்லாம் வாங்கலைன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க, ஏன்னா மீனா வீடும் என் வீடு மாதிரி தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை வராரு. உடனே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரிச்சாக இருக்கிற ஆளை மட்டும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாமான்றாரு. அப்பாவோட ஃப்ரெண்டில் என்ன பர்ஸு தானே இருக்கிறாரு, வேற என்ன விஐபி ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு. உடனே முத்துவும் ரவியும் திட்டுறாங்க, என்னடா நீ என்ன ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறன்ற திமிரில் பேசுகிறியா, அப்பாவுடைய ஃப்ரெண்டை போயிட்டு பர்ஸுன்ற, பர்ஸு மாமா 40
40 வருஷம் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுடா. நீ இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறன்னா அதுக்கு அப்பா தான் காரணம், தெரிஞ்சுக்கோ, இது இப்படிலாம் பேசாத திமிரா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மனோஜை. அப்போ உடனே அண்ணாமலை வராரு. என்ன விஜயா, என்ன பண்ணுற அப்படின்றாரு. சரி, மனோஜுடைய கோர்ட்டு விஷயம் என்னாச்சு, எப்போ தான் டைவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ் சொல்ல வாய் எடுக்கிறாரு. அப்போ விஜயா அவர் வாயை அடைச்சிட்டே இருறா நான் சொல்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. ஏங்க, நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தோம், அதில் மனோஜுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதனால் டைவர்ஸ் கிடச்சிரும்னு பேசுனாங்கங்க அப்படின்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ஏம்மா இந்த கோர்ட்டு விஷயமா நானும் மீனாவும் அலைஞ்சிட்ருக்கோம், நீ எங்ககிட்ட கூட ஒரு விஷயம் கூட சொல்லலை, ஒரு வார்த்தைன்னு கேட்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அப்போ டைவர்ஸ் கிடச்சிரோன்னா பரவாயில்ல, ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் விஜயா, இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்போ டைவர்ஸ் கிடச்சிருன்னா முகூர்த்த தேதியை குறிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்களும் முகூர்த்த தேதியை குறிக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதியும் மீனா எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஓ அதனால தான் ரோகிணி அமைதியாக இருக்கிறாளா, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பயந்துட்டுருப்பா, அப்போனா டைவர்ஸ் கிடைக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் மனோஜுக்கு நாள் எல்லாம் குறிக்க போகிறாங்க. அவருடைய கல்யாண கதையில் என்னென்ன கோலாகலம் நடக்க போகுதுன்னு நம்மளும் ஆர்வமுடன் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.